வெல்கம் டு ஆனிஸ் லிட்டில் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம ஃபிஷ் பிரியாணி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். நான் 2 ஸ்பூன் சில்லி பவுடர், பெப்பர் ஒரு 1/2 டீஸ்பூன், பெருஞ்சீரக பொடி ஒரு 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன், தேவையான உப்பு, கூடவே நான் வினிகர் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவில். நீங்கள் வேணும்னா லெமன் ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு பதிலாக. இந்த மசாலா எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நான் கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா மசாலா நமக்கு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. மசாலா ரெடி பண்ணியாச்சு. நான் இதுக்கு நெய் மீன் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த மசாலாவை ஃபிஷ்ஷில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இதை நம்ம கொஞ்சம் நேரம் மேரினேட் பண்ண போகிறோம். ஒரு 15 to 20 மினிட்ஸ் மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஒரு பேனில் ஆயில் சூடு பண்ணிவிட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற மீன் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ளேம் மீடியமாகவே வச்சு குக் பண்ணிக்கோங்க. நான் ஃபுல்லாக ஆயில் ஊற்றலை. நம்ம மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் திருப்பி போட்டு தான் நம்ம இதை வேக வச்சுக்க போகிறோம். அப்போ தான் நமக்கு கருகாமல் ஃபுல்லாக வெந்து கிடைக்கும். ஒன் சைடு ஒரு 3 மினிட்ஸ் குக் ஆனதுக்கப்புறம் அதை திருப்பி போட்டுக்கலாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஃபிஷ் உடையாத மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. இது நான் நெய் மீன் வாங்கியிருக்கிறேன். இது உங்களுக்கு என்ன ஃபிஷ் விருப்பமோ நீங்கள் அது வாங்கி பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி ரொம்ப உடஞ்சி போகாத, ரொம்ப சாஃப்டாக இல்லாத மாதிரி ஃபிஷ்ஷஸ் பார்த்துக்கோங்க. சில ஃபிஷ்லாம் பொரிச்சோன்னா டக்குன்னு உடஞ்சிடும். அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி நெய் மீன், பாறை மீன், அந்த மாதிரிப்பட்ட ஃபிஷ்ஷஸ் வாங்கி இது பண்ணலாம். ஸோ இப்போ ஃபுல்லாக புரட்டி போட்டு நம்ம ஃபிஷ் நல்லா ஃப்ரை பண்ணி ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். பாக்கி இருக்கிற அதே ஆயிலில் இன்னும் கொஞ்சம் இருக்கிற ஒரு 3 பீசஸ் மட்டும் இருக்குது. அதையும் நான் அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் ஆயில் ஜாஸ்தி விட்டே ஃப்ரை பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது இன்னொரு பேனில் ஆயில் சூடு பண்ணிவிட்டு நான் ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயம் சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம பிரியாணிக்கான மசாலா ரெடி பண்ணுறோம், அதுக்காக. ஸோ இப்போ இந்த வெங்காயம் ஒரு ஹாஃப் குக் ஆகி வரும்போது இது கூட நான் இந்த பிரியாணி மசாலாவுக்கு ஒரு 2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற 2 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் காரம் அதிகமாக சேர்க்க மாட்டீங்க அப்படின்னா நீங்கள் பச்சை மிளகா அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நான் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நான் எப்போவுமே நம்ம வெங்காயம் வதக்கும்போது உப்பு ஆட் பண்ணோன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வதங்கிடும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதக்கிட்டே இருங்க. ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் டக்குன்னு பிடிச்சிரும். இது கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளி சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். பெரிய தக்காளியாக இருந்துச்சுன்னா நீங்கள் 1 ஆட் பண்ணால் போதும். இந்த தக்காளி ஓரளவு குக்காகி வந்ததுக்கப்புறம் அது கூட மசாலாஸ் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஒரு 2 ஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் பெப்பர், 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, பிரியாணி மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணோம் இல்லையா, அதில் எனக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தான் ஆயில் பாக்கி இருந்துச்சு. ஃபில்ட்ரு பண்ணி இருக்கும்போது அந்த ஆயில் இது கூடவே சேர்த்துக்கிட்டேன். மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மசாலா எல்லாம் அந்த மசாலா ஸ்மெல் போகிறதுக்கு அந்த தக்காளி வெங்காயம் எல்லாத்துக்கூடையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க.
இப்போ இந்த மசாலா வந்து நல்லா வதங்கி அந்த ஸ்மெல்லெல்லாம் போனதுக்கப்புறம் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா குக் பண்ணிக்கிறோம் இதை. இப்போது இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் நான். அந்த மசாலாவுக்கு தேவையான அளவு. இன்னும் நம்ம ஃபிஷ் ஃப்ரையில் ஆல்ரெடி உப்பு சேர்த்துட்டோம். இப்போது இந்த மசாலா கூடயே வந்துட்டு நான் ஒரு 1 கப் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் இல்லைனாலும் பரவாயில்ல தான், பட் தயிர் ஆட் பண்ணால் டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த தயிரும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த தயிர் மசாலாவோட நல்லா கலந்து வர மாதிரி மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ண விட்டுடுறோம். இது கூடவே ஒரு கை அளவுக்கு மல்லி, புதினா 2 இலைகளும் வந்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் அவ்வளோதான். நம்ம வந்து இந்த பிரியாணி மசாலா வந்துட்டு ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதில் உள்ள தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு ஃபுல்லாக வற்ற வேண்டாம், ஓரளவுக்கு வற்றி இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்துட்டோம். இதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டவ்வை ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற மீன் துண்டுகளை வந்து இது கூட ஆட் பண்ண போகிறோம். இந்த டைமில் வந்து ஸ்டவ் ஃபுல்லாக சிம்மில் வச்சுடுங்க. நம்ம ஃபிஷ் எல்லாமே அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக முங்குற மாதிரி இல்லை, ஓரளவுக்கு மேலே ஆட் பண்ணாலே போதும். ஸோ ஆட் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுடுறேன். நம்ம வந்துட்டு பிரியாணி தம் பண்ண போகிறோம். இதுக்காக நான் வந்து பாஸ்மதி ரைஸ் ஆல்ரெடி குக் பண்ணி வடித்து வச்சுருக்கிறேன். ஒரு 90% குக் பண்ணி வடித்து வச்சுக்கோங்க. நம்ம தம் போடும்போது பேலன்ஸ் 10% குக் ஆகிடும். ஃபஸ்ட்டு ஒரு லேயர் வந்துட்டு நான் ரைஸ் போட்டுக்கிறேன். இப்போ இந்த ரைஸ்க்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பிரியாணி மசாலா ஃபிஷ்ஷோடு சேர்த்து நம்ம இது கூட சேர்த்துக்க போகிறோம். ரொம்ப கேர்ஃபுல்லாக ஃபிஷ் உடையாமல் பார்த்துக்கோங்க. அரிசியை வந்து ரொம்ப அழுத்த வேண்டாம். மேலே ரொம்ப லைட்டாகவே மசாலாஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, இப்போ ஒரு லேயர் போட்டாச்சு. இது கூடவே வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற புதினா இலை, மல்லி இலை சேர்த்துக்கிறேன். நான் வந்து கொஞ்சம் வெங்காயம் வந்துட்டு தேங்காய் எண்ணெயில் நல்லா முறிய வச்சு எடுத்துருக்கிறேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு லேயர். இப்போ நான் வந்துட்டு கலருக்காக குங்குமப்பூ வந்துட்டு தண்ணியில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு எல்லோ கலர் கொடுக்குறதுக்காக. ஸோ ஒரு லேயர் முடிஞ்சிச்சு. இதே மாதிரி நம்ம அடுத்த லேயரும் பண்ணிக்கலாம். இங்கே வந்துட்டு எனக்கு வந்து அந்த குங்குமப்பூ கலர் ரொம்ப வராத மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் வந்து ஃபுட் கலர் லைட்டாக ஆட் பண்ணியிருக்கேன், ஒரு சின்ன ஆரஞ்சு கலர் மாதிரி. இது ஆப்ஷனல் தான், நான் வந்து அந்த கலருக்காக ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ அகைன் அடுத்த லேயரும் ஃபிஷ் வந்து எதுவுமே உடஞ்சிடாமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து இது பண்ணிக்கோங்க. பண்ண மாதிரி இப்போ அடுத்த லேயரும் நம்ம போட்டாச்சு. ஸ்டவ்வை வந்து இந்த டைமில் ரொம்ப சிம்மில் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். தம் போடுறதுக்கு வந்து கறியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து போட முடியாது. ஸோ நான் வந்துட்டு ஒரு கொஞ்சம் பெரிய சைஸ் பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு வெயிட்காக மேலே வச்சிடுறேன். இப்படி தான் நான் யூஸ்வலாக தம் போடுவேன். ஒரு 10 மினிட்ஸ் தம் போட்டு எடுத்ததுக்கப்புறம் நம்மளோட பிரியாணி வந்து சூப்பராக குக் ஆகிடுச்சு. நம்ம ரைஸ் 90% குக் ஆகிருந்துச்சு. இப்போ இந்த கிரேவி எல்லாமே இறங்கி அது 100% சூப்பராக குக் ஆகிருக்கும். இப்போ நம்ம வந்து இதை சர்வ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கலாம். ஃபிஷ் வந்து உடையாமல் ஃபஸ்ட் எடுத்துக்கோங்க. தென் ரைஸ் பார்த்தாலே தெரியும், ரொம்ப உதிரியாக சூப்பராக வந்திருக்கு. நம்ம கலர் ஆட் பண்ணனால அங்கங்கேயா வந்துட்டு அந்த கலர்ஸ் தெரியுது. ஸோ நம்மளோட ஃபிஷ் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கும் வரை தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.